Hi folks, I'm going to quit. என்னடி இது? ஸோ லாஸ்ட்டாக போன மந்த் 14 சண்டே 12 மணிக்கு நான் யூடியூப் வீடியோ லாஸ்ட்டாக ஷூட் பண்ணேன். இன்றைக்கி டேட் 11 சண்டே. இந்த வீடியோவை நீங்கள் மேபி மண்டே ஆர் டியூஸ்டேல பார்த்துடலாம் கண்டிப்பாக. பட் 14க்கு நான் வீடியோ ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்ப வீடியோ ஷூட் பண்ணுறேன். நடுவில் 1 மந்த் கேப். இந்த கேப்பை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, சில பல அப்டேஷன் நான் எனக்குள்ளே நானே பண்ணுறதுக்காக எடுத்தேன். பட் இந்த கேப்பை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நோபடி கேர்ஸ். நீ வீடியோ எடுத்து போட்டாலும் சரி, நீ போடலனாலும் சரி, நோபடி கேர்ஸ். ஒருத்தர் கூட, நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன் ஆஸ்க்டு மீ, நீ ஏன் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ண, என்ன ரீசன்? யாருமே கேட்கல. ஈவன் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வீடியோ வாட்ச் பண்ணி சொல்கிறாங்க. பட் யாருமே பற்றி வீடியோ ஏன் போடல அப்படின்ற மாதிரி கேட்கவே இல்லை. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, என்ன ரீசன், என்ன காரணம், யாருமே கேட்கல. விச் இஸ் குட். என்ன சொல்கிறா? ஏன்னா நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம பண்ணாமல் தான் நம்ம வேல்யூஸ் என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். இதை நான் எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா கிட்டேருந்து தான். என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பங்க்சுவல் பர்சன். எப்பயுமே வந்து கரெக்டான டைமுக்கு சமைச்சிருவாங்க, கரெக்டான அவங்க வேலையை பார்த்துருவாங்க, அவங்க ஒர்க் போகிறதும் சரி, அவங்க எல்லாத்துமே பங்க்சுவலாக இருப்பாங்க. ஸோ சாப்பாடுன்றது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே என் கிட்டே வந்திருக்கும். நான் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுறதோ, சாப்பாடுக்காக இது பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நான் பல் தேய்ச்சிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் அம்மா வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் அது வந்து ஒரு காமனான விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு காமனான விஷயம் தானே, அம்மா பண்ணுறது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன். பட் சமையலை கற்றுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஒரு சாப்பாடில் உப்பு கம்மியாக இருக்குன்னா அம்மாவை திட்டுறோம், சாப்பாடில் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குது இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா அம்மாவை திட்டுறோம். அந்த சாப்பாடை அவங்க செய்யறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே மார்னிங் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. பட் நம்ம அதுக்கான அப்ரிசியேஷன் தரோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இது எங்கே எனக்கு அது புரிஞ்சுது அப்படி பார்த்தீங்கன்னா, சடனாக எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு 3 டேஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. அந்த 3 டேஸ் அவங்க சமைக்கவே இல்லை. காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு நான் வரேன், சாப்பாடு இல்லை. ஸோ வந்து ஒரு பர்சனுடைய பிரேக், திடீர்னு அவங்க அந்த வேலையை ஸ்டாப் பண்ணும்போது யூ வில் நோ அவங்களோட வேல்யூ என்ன, அவங்க உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டு வி ஆக்சுவலி வேல்யூ பீப்புள் டைம், பீப்புள் மணி? நான் இன்னுமே நிறைய பசங்களை பார்க்குறேன், என் ஏஜில் இருக்கிற பசங்களே அவங்களுடைய அம்மா கிட்ட சைன் பண்ணி வைக்கிறது, அவங்க ஷூ சாக்ஸ் எடுத்து வைக்கிறது, சாப்பாடு கட்டுறது, அவங்க ஜட்டி கொண்டு எடுத்து வைக்கிறது அளவுக்கு அவங்க அம்மா வந்து அவ்வளோ உங்கள் பசங்களை பேம்பரிங் பண்ணுறாங்க. பேம்பரிங் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ராங் திங். ஒரு பேரண்ட்டாக அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த பசங்களுக்கு அவங்க அந்த பேரண்ட்டை வேல்யூ புரியுதா? இவ்வளோ பண்ணுற அந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த பசங்க என்ன பண்ணுறது, ரூடாக நடந்துக்குதுங்க. வந்து அவங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறது, அவங்க அம்மாவை அடிக்கிறது, அவங்க அம்மாவை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இவ்வளோத்தையும் உனக்காக பண்ணுற ஒரு பர்சனுக்குன்னா நீ கெட்ட வார்த்தையில் திட்டுவியா? இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். பேரண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்குது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். ஜஸ்ட் ஒரு செகண்ட் உங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். திடீர்னு நீங்கள் வாழ்ந்த இந்த 25 வருஷத்தில் கண்ணை மூடி இந்த 25 வருஷம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கூட இல்லாமல் நீங்கள் தனியாகவே வளர்ந்துருந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். வித்தவுட் யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் கூட இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த இந்த 20 வருஷமும் யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்லிக் கொடுத்த ஸ்டடீஸ், அவங்க சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம், அவங்க சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறை, அதுதான் நீங்கள். நீ அப்படின்ற அந்த உருவத்துக்கு வேல்யூ கொடுத்தவங்களே உங்கள் பேரண்ட்ஸ் தான், உங்கள் சரௌண்டிங்ஸ் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்கள பார்த்து தான் பில்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்டோ உங்கள் ஃபாதர் வந்து மாதம் முழுக்க லீவ் போடாமல் வேலைக்கு போகிறாரு. ஏன் வேலைக்கு போகிறாரு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு லைஃபோட ரியாலிட்டி புரியணும் அப்படின்னா உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்கள். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு நாள் உங்கள் அப்பாவோட வேலை செய்கிற இடத்துக்கு போய் அவங்க என்ன வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். லைஃபோட ரியாலிட்டின்றது புரியும். ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கோ லைஃபோட ரியாலிட்டி என்ன, கஷ்டம் என்னன்னு தெரியணுமா, உங்கள் அப்பாவோட வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்கள். அவர் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையில் இருக்கிற என்ன கஷ்டன்றதை போய் பாருங்கள். இவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ ஸ்ட்ரகிளும் உங்கள் பேரண்ட்ஸ் படுறாங்க. பட் டூ வி ஆக்சுவலி வேல்யூ தம்? உங்கள் அப்பாவை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? உங்கள் அம்மாவை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்களா, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? சின்ன விஷயத்துக்கு உங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ண வேண்டியது, கெட்ட வாதில் திட்ட வேண்டியது, பேரண்ட்ஸ்க்கு மரியாதை தராமல் இருக்கிறது, உங்களுக்காக லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் நமக்காக 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட மனுஷன் யோசிக்கிற அளவுக்கு இப்போ உலகம் மாறிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே இப்போ பீப்புள் இல்லை. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாகவும் இல்லை. பட்
நீங்கள் பிறந்ததுலேருந்தே உங்களுக்காக அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணுற உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க? ஏன் இவ்வளோ கடினமான சொற்களை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பயன்படுத்துகிறீங்க? இந்த வேல்யூ தெரியறதுக்காக தான் நான் யூடியூப்லேருந்து ஒரு 1 மந்த் கேப் எடுத்தேன். இந்த 1 மந்த் கேப்பில் யார் யாருக்கெல்லாம் யூடியூப் சேனல் மேலே கேர் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ மேலே கேர் இருக்குது, எனக்கு ஜாப் லைனும் தனியாக இருக்குது, ஃபினான்ஷியல் லைனும் தனியாக இருக்குது. பட் இந்த யூடியூப்ன்றது என்னுடைய பேஷன் மாதிரி. இந்த யூடியூப்பை நான் ஆரம்பிக்கணும், யூடியூப்பில் வந்து என்னோடய கருத்துக்களை பேசணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக கனவு. அதனால தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். பட் இப்போ தான் எனக்கு அது வாய்ப்பு கிடச்சி. ஒரு 2-3 வருஷமாக நான் பிளான் பண்ணி எனக்கு ஒரு அமௌண்ட்லாம் கிடச்சி, கொஞ்சம் ப்ராப்பராக செட்டப்லாம் கிடச்சி, இப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு நார்மல் யூடியூப் சேனலில் போட்டு எடிட் பண்ணுற அளவுக்கு நான் வர்றதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு 1 மந்த் நான் ஸ்டாப் பண்ணால் யார் யார்கிட்ட ஆக்சுவலி இதில் கேர் இருக்குது, யார் யார் ஆக்சுவலி இதை வேல்யூ பண்ணுறாங்க, யார் யாருக்கு உண்மையிலே என் பேஷன் வந்து ஒர்க் ஆகும், இல்லை என் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த 1 மந்த் ஸ்டாப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஏன் 1 மந்த் வீடியோ ஸ்டாப் ஆகும்போது யார் யாரெல்லாம் கேர் எடுத்து ஏன் வீடியோ போடல, ஏன் வீடியோ வந்து வரல அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்க தான் இதை ஒரு பேஷனாக பார்க்குறாங்க. இதில் வந்து அவன் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் லைக் ஒரு சோஷியல் டெஸ்ட் மாதிரி தான். யார் யாரெல்லாம் ஆக்சுவலி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டில் தான் தெரிஞ்சது அரவுண்ட் ஒரு 95% யாருக்குமே இந்த யூடியூப் சேனலை பற்றின ஒரு கேரோ இல்லை ஒரு கவனமோ ஒரு வேல்யூவோ கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் என்டர்டைன்மெண்ட். யூடியூப்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாமே இருக்காங்க. வீடியோ வரும், நான் பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், போவேன். அந்த கண்டென்ட்லேயும் அந்த ஃப்ரேஸ்லேயே தான் இருக்காங்க. இதை வந்து ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக யாரும் பார்க்கல. எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக பசங்க தான் பார்க்குறாங்க. பசங்க விச் மீன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்க அவங்க பார்க்குறாங்க தவிர மற்றபடி யூடியூப்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர தே ஆர் நாட் இன்டு திஸ். அது நான் தப்பு சொல்லலை. பிகாஸ் வந்து இப்போது ஜென்ரேஷன் அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த ஹார்ட் ஒர்க்கை யார் யாரெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது ஒரு டெஸ்ட். சும்மா ஒரு இதுதான். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருந்தது. நிறைய நான் பெண்டிங் வச்சுருந்தேன். இல்லை பெண்டிங் ஒர்க்கு இந்த 1 மந்தில் முடித்தேன். சம் இஷ்யூஸ் இருந்தது, அந்த இஷ்யூஸையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ ஐ காட் டைம். ஸோ அதனால் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ டு வி ஆக்சுவலி வேல்யூ எவ்ரி பீப்புள் இன் த வேர்ல்டு? டு வி ஆக்சுவலி வேல்யூ உங்கள் அம்மா அப்பா? டு யூ வேல்யூ யுவர் சிஸ்டர்ஸ்? டு யூ வேல்யூ தெம்? யுவர் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டு யூ வேல்யூ தெம்? ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் ப்ராப்ளத்தெல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் இஷ்யூவெல்லாம் சொல்கிறீங்க. பட் அதே ஃப்ரெண்டு அவனுக்கு கஷ்டம் வரும்போது உங்கள்கிட்ட சொல்ல வரும்போது நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா? ஆர் யூ அவைலபிள் அட் த டைம்? ஆர் யூ வேல்யூ ஹிம்? ஆர் நீங்கள் அவனை யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு உங்கள் கஷ்டமெல்லாம் ஷேர் பண்ணணும், உங்களெலாம் வேறு ஆள் மேலே கொட்டணுன்றதுனால கொட்டிட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறீங்களா? ஆர் அவன் கஷ்டத்தை கொட்டும் போது நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவன் கஷ்டம் வரும்போது நான் அவனுக்காக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் கஷ்டத்தை மட்டும் கொட்டுறீங்களா? நான் இது வரைக்கும் 80% ஆஃப் பீப்புளை பார்த்துருக்கேன். அவங்க கஷ்டத்தை மட்டும் கொட்ட ரெடியாக இருக்காங்களே தவிர அடுத்தவங்க கஷ்டத்தை கேட்க யாருமே ரெடியாக இல்லை. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் டைம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எப்படின்னா அவங்க ஒரு ட்ராக்கில் ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு கோல் வச்சு இருக்க ட்ராக்கில் ஓடிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு டிப்ரெஷனோ இல்லை ஒரு கஷ்டமோ வரும். அந்த கஷ்டத்தெல்லாம் தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டுருவாங்க. போட்டு தே ஸ்டில் ரன். யூ கான் ஸ்டாப் தெம். தே வில் ரன் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தே வில் ரீச் த கோல். அவங்களுக்கு அவங்க கோல் தான் வேணும். தே டோன்ட் வேல்யூ எனி பீப்புள். தி ஜஸ்ட் வேல்யூ தேர் கோல். பட் அந்த டைமில் வந்து உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்சனாக உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. டூ வி வேல்யூ பீப்புள்? காலைல எழுந்த உடனே நம்ம அம்மா கிட்டே நம்ம ஹார்ஷாக பேசுகிறோமா இல்லை நார்மலாக பேசுகிறோமா? அவங்களுடைய காலில் அவங்க சேர்ந்து நமக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம வேல்யூ பண்ணுறோமா? இதே கேள்வியை செல்ஃப் அனலைஸ் நீங்களும் பண்ணலாம். எப்படின்னா உங்களுடைய ஒர்க்கையும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் ஒருத்தவங்க வேல்யூ பண்ணுறாங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம், இந்த இடத்துல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இந்த இடத்துல இவங்களுக்காக நம்ம பேசுகிறோம், நம்ம டைமை ஒதுக்குறோம். பட் do they value you? Do they value us? That person is actually valuing me or using me? புரியுதா? நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே அவங்க நம்ம வேல்யூ பண்ணுறாங்களா? நம்மளை அவங்க கேர் பண்ணுறாங்களா? நம்மளை வந்து அவங்க ஒரு சக மனுஷனாக மதிக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு செல்ஃப் அனலைசேஷன் உங்களுக்கு வேணும். இட்ஸ் அபவுட் வேல்யூ. டூ வி ஆக்சுவலி வேல்யூ பீப்புள் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு பர்சனுக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாருமே உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஆஃபீஸில் லீவ் போட்டாலும் தே வில் மிஸ் யூ. ஏன் வந்து அந்த பர்சன் வரல, அவர் வராதனால அந்த நாளே மிஸ் ஆகுது. நீங்கள் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டால் கூட யுவர் பேரண்ட்ஸ் வில் மிஸ் யூ. சே
இன்றைக்கி என் புள்ள இருந்திருந்தால் எல்லா வேலையும் பார்த்துருப்பான், அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பான். இன்றைக்கி அவன் இல்லாமல் போயிட்டானே, எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்குப்பா அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நீங்கள் வரலன்னா, சே அவன் வந்திருக்கணும்டா, வந்திருந்தா கிளாஸே களை காட்டிருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும், அவன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி. இந்த wherever we go, நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு கேப் கொடுத்தாலும் தே ஷுட் மிஸ் யூ. நீங்கள் இல்லாத ஒரு கேப்பை அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்கள வேல்யூ பண்ணணும். அப்போ தான் அவங்க உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ரொம்ப நாள் பிரேக் எடுத்துட்டேன். நடுவில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பார்ட் 2 அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ எடுத்துட்டேன். பட் அதை எடிட் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. அந்த இஷ்யூலாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நான் அப்புறமா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டேன். நான் வந்து ஆக்சுவலி 14 சண்டே ஜூலையில் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். 11 சண்டே ஆகஸ்ட்டில் எடுக்கிறேன். ஸோ வந்து இவ்வளோ பெரிய கேப்புக்கு என்ன ரீசன், ஐ வாஸ் டெஸ்டிங் அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஹேவிங் அ பர்சனல் இஷ்யூஸ். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரதுக்கு ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ வாரத்துக்கு வீடியோ வரும். அண்ட் ஷார்ட்ஸையும் நான் மோராக கிரியேட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி, டூ யூ ஆக்சுவலி வேல்யூ திஸ் வீடியோ? இந்த வீடியோவை நீங்கள் வேல்யூவாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தே வில் ஆல்சோ நோ அண்ட் டுகெதர் we can be a better society. That's it for all. Signing off. This is MSB. Bye. வீடியோவை ஷேர் பண்ணல, ரத்தங்கைக்கு செத்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ண மாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. ரெஜார் பத்திரி டமார் பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேச்சு போறடா. இசாப்பா பேச வளாக்க வயக்கா. I am SPK. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க? என்ன ஒருவேளையும் காணா?